Hi friends, welcome to Cooking with Rangu channel. இன்னைக்கு நம்ம கோகனட் லட்டு செய்ய போறோம். அதுவும் மூணே பொருள் வச்சு தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லட்டு செய்யறதுக்கு நான் முழு தேங்காய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது மாதிரி இருந்தால் போதும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. 2 தேங்காய், சர்க்கரை 350, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய். இப்போ கடாயை வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ ஏலக்காவை சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தி இருக்கு. இன்னும் தண்ணி நல்லா சுண்டுட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை பாகு நல்லா சுண்டி வரணும். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு ஃபுல்லாக சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துடலாம். இதை இப்போ லைட் சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம குட்டி குட்டி லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா டைட்டாக எடுத்து பிடிச்சிக்கோங்க. இல்லை அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக 3 பொருள் வச்சு நம்ம லட்டு செஞ்சுருக்கோம். இந்த லட்டு நாங்கள் 10லேருந்து ஒரு 15 நாள் வரையும் வச்சு சாப்பிட்ருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம், கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.